Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 693 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஏதோ ஒரு பொண்ணு செயலுக்குள்ள உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். அந்த இடமே பார்த்தா பயங்கரமா இருட்டா இருக்குது. ஆனா யாரு என்னன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா போன எபிசோடு பிராங்கி ஒரு வழியா டோரை திறந்துட்டு உள்ள வந்துட்டான்ல. வந்தவன் வெல் டன் காய்ஸ், நல்ல வேலையை பாத்தீங்கம்மா. உடனே அம்புட்டு பேத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே துள்ளி குதிப்பாங்க. ஐ நம்மளை காப்பாத்த ரோபோட் வந்துருச்சே, இனிமேட்டு ஹாப்பி தான், தேங்க்யூன்னு சொல்லி எல்லாம் ஜாலியா சந்தோஷமா கத்திட்டு இருப்பாங்க. கூடவே அவங்க குரூப் ஆளுகளும் வந்திருப்பாங்களா. அதை பார்த்தவொன்னே ஆனந்த கண்ணீரே வந்துடும். எது எங்களை காப்பாத்த இவ்வளவு தூரம் வந்தீங்களா, அட நல்லவங்களான்னு சொல்லி ஒரே ஹாப்பி தான். பழைய சொந்தங்கள்லாம் ஒண்ணு கூடிட்டாங்க. ஆனந்த கண்ணீரோட என்ஜாய்மெண்ட் வேற லெவல்ல இருக்கும். இப்படி அவங்க எல்லாம் ஜாலியா ஆனந்த கண்ணீர்ல என்ஜாய் பண்றத பார்த்த உடனே இவன் தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான். நமக்கு தான் தெரியுமே பிராங்கி எந்த அளவுக்கு சென்டிமெண்டான ஆளுன்னு. அண்ட் பிராங்கி தான் உங்க எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு காப்பாத்த இவ்வளவு தூரம் வந்திருக்காரு அப்படி இப்படின்னு அவனை பத்தி பில்டப் பண்ண உடனே அவனுக்கும் செம ஹாப்பி. வந்தவங்க பிரின்சஸ் எங்கன்னு ஆர்வமா கேட்பாங்க. பிரின்சஸை தேடி தானே அந்த மோஜிங்கிற ஒரு போயிருக்காரு. அப்படி போய் பார்த்ததுல அந்த ரூம்ல ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. அப்படின்னா பிரின்சஸ் மன்ஷேரி சிக்கா இதுக்குள்ளதான் இருக்காங்கன்னு சொல்லி நல்லா ஏமாத்தி இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் புரியுது. சந்து பொந்து இண்டு இடுக்குன்னு எங்க தேடி பார்த்தாலும் எங்கேயுமே இல்ல. அந்த மோஜி பயலுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல. ஐயோ இங்கல்ல அங்கல்லன்னு கதறி அடிச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு தேடிட்டு இருப்பாரு. பிரின்சஸ் நீங்க இங்க இருக்கீங்களா இல்ல அங்க இருக்கீங்களான்னு ட்ரைனேஜ கூட விடாம தேடிட்டு இருப்பாரா. உடனே ஒருத்தன் அடிச்சு புடிச்சு கஷ்டப்பட்டு ஓடி வந்து யோ மோஜி கொஞ்சம் வெயிட் பண்ணியா, அவசரப்படாதேன்னு எவ்வளவோ சொல்லுவான். கேட்கற மாதிரி இல்ல, பிச்சுக்கிட்டு ஓடுவான். இடையில 2 பேரும் ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்பவும் நிக்கிற மாதிரி இல்ல, வந்து இடிச்சு திருச்சிருவாங்க. அந்த டைமுங்கும் போது கண்ணோட ஒரு வில்ல பையன் அங்க வந்துருவான். ஏதோ சத்தம் கேக்குதே சரியில்லையேன்னு. நல்ல வேலை அவன் கண்ணுல சிக்காம எஸ்கேப் ஆயிட்டாங்க. இல்லன்னா மறுபடியும் பெரிய கலவரமா இருக்கும். அவன் பார்க்கும்போது எலி இருந்ததுனால இதுங்க தான் கத்திட்டு இருந்துச்சான்னு அவன் பாட்டு போயிட்டான். சோ ஒரு வழியா தப்பிச்சாச்சுன்னு பார்த்தா மறுபடியும் அந்த கல்ட்டு பையன் நான் பிரின்சஸை கண்டுபிடிச்சே தீர்வேன்னு மறுபடியும் கிளம்புவானா. வாழை புடிச்சு அங்கேயே அமுக்கி யோ பிரின்சஸ் மன்ஷேரியா நாங்க எல்லா இடத்துலயும் போய் தேடிட்டோம், அவங்க இங்க இல்லன்னு உடனே அவரால் தாங்கிக்க முடியல. இங்க பிராங்கி அந்த லிட்டில் பீப்புள்ஸ் கிட்ட மன்ஷேரியா பத்தி விசாரிச்சுட்டு இருப்பான். உடனே அந்த வார்டன் பயங்கரமா காண்டாயிருவான். பின்ன இவ்வளவு பெரிய உருவம் ஒண்ணு நின்றுட்டு இருக்குது, என்னைய கண்டுக்காம தம்மா கூண்டு இருக்கு, அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கியா கொய்யால, உன்னை பொழக்காம விட மாட்டேன்னு கத்துவாளா. உடனே பிராங்கி பார்த்துட்டு இவதான் உங்க பிரின்சஸான்னு கேட்பான். சி வாய்ப்பே இல்லைன்னு காரி எடுத்து போவாங்க. அவ உடனே நான் இந்த ஃபேக்டரியோட மேனேஜர், சொல்ல போனா இந்த ஃபேக்டரியிலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் யாருன்னு கேட்டா அது நான் தான், என்கிட்ட உங்க கதையெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மிஷின் ஆன் பண்ணி அத்தனை பேர்த்தையுமே உள்ள இழுப்பாளா. உடனே பிராங்கி அவன் கையை வச்சு அந்த மிஷினோட ஓட்டையை அடைச்சு யாருமே உள்ள போகாம தடுத்துருவான். அவளுக்கு இவனை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்குது. நீ ஸ்டார் ஹேட் பைரட்டை சேர்ந்த சைபர் பிராங்கி தானே, அது மட்டும் இல்லாம நீ 1 ஸ்டார் கிரிமினல், இவ்வளவு தூரம் எப்படி வந்த, அந்த சீனியர் பிங்க் எங்க போனான்னு கேப்பா. அந்த கூறுகட்ட முட்டாப்பாயலா சண்டையப்போ ஒரு வீக்கான கிளவி அங்க பேக் ஸ்ட்ரீட்ல கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு மட்டும் தான் சொன்னேன். உடனே பெரிய கொட்டை வல்லலு அந்த பாட்டிமாவை காப்பாத்த அப்படியே நீந்தியே கிளம்பிட்டான். இந்த மாதிரி ஒரு அறவேக்காடு இருக்கிற வரைக்கும் ஈஸியா எல்லா வேலையும் முடியுமா. என்னடானா பிராங்கி போய் தான் சொல்லியிருக்கான். அவன் அங்க போய் பார்த்தப்போ குப்பை தொட்டியும் பூனைகளும் மட்டும் தான் இருந்துச்சே தவிர எந்த ஒரு பாட்டியுமே இல்ல. இதெல்லாம் கேட்ட அந்த குவீனுங்கிறவ சம காண்டாயி, நீ அவனை ஏமாத்தி இருக்கலாம், என்ன ஏமாத்தி இந்த ஃபேக்டரியை எதுவும் பண்ண முடியாது, உன்னை விட மாட்டேன்டா, உன் உசுரை நான் இங்கே எடுக்க போறேன்னு பயங்கரமா கத்திட்டே அட்டாக் பண்ணுவான். எல்லாருமே என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு பதறிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் வேகமா போய் அவளை சக்குன்னு கட்டி பிடிச்சிக்குவான். உடனே அவ அட்டாக் பண்றத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். அப்படியே கட் பண்ணி அந்த ராயல் பேலஸோட லெவல் 3 காட்டுறாங்க. அங்க நம்ம பயிலுக்கு அந்த பொம்மையை கிட்ட மாட்டானுங்கல்ல, அதுதான் இப்ப பெரிய தலைவலியே. ஏன்னா இவங்களை கம்ப்ளீட்டா சுத்தி வளைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பொம்மைங்க அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுதே தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல. கேவண்டிஷ் பார்த்துட்டு இப்ப இருக்க நிலைமைக்கு இது எல்லாத்தையுமே அழிச்சா மட்டும் தான் நம்மளால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும் பானா. உடனே லூஃபிக்கு செம ஹாப்பி. ரைட் நான் பாத்துக்கிறேன்னு இறங்குவானா. கைரோஸும் சண்டைக்கு ரெடி ஆயிருவான். சோ 3 பேரும் மாத்தி கண்ணா பின்னான்னு அந்த பொம்மைகளை போட்டு பொலந்து கட்டுவாங்க. இப்படியே இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது லூஃபி என்ன பண்ணுவான், கண்ணா பின்னான்னு அடிக்கிறங்கிற பேர்ல ஓங்கி மிதிச்சு கால் அந்த பொம்மைக்குள்ள லாக் ஆயிரும். உடனே வேகமா அவனை கவ வரும். இடையில கேவண்டிஷ் பூந்து ஒரே வெட்டு அந்த பொம்மை 2 போயிருமா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, என்னைய காப்பாத்திட்டேன். ஐயோ உன்னால எப்பவுமே தொல்லையாதானா இருக்கு கொய்யாலன்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா இன்னும் எக்கச்சக்கமா அடுத்தடுத்த பொம்மைங்க வந்துகிட்டே இருக்குதுங்க. இப்படியே இந்த பொம்மைங்க கூட சண்டை போட்டு இருந்தானுங்கன்னா இவனுக்கு காலம் பூரா சண்டை தான் போடணும். உடனே கேவண்டிஷ் இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்பா, லூஃபி வர மாதிரி இல்ல, நானும் சண்டை போடுவேன். சரி அப்ப 3 பேரும் பொலந்துடலான்னு வெறி கொண்டு அட்டாக் பண்ண பாஞ்சு போவானுங்க. அப்படியே கட் பண்ணா இங்க பிராங்கி போய் லவக்கன் அவளை புடிச்சிட்டான்ல, என்னடா பண்ற முட்டா பையல, என்ன விடுறான் பாவன் விடுற மாதிரியே இல்ல. இங்க லிட்டில் பீப்புள் எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம், எதுக்காக அந்த பல்க் லேடியை போய் அவன் புடிச்சிட்டு நிக்கிறான்னு. அதே நேரம் இங்க சீனியர் பிங்க் கொல்ல காண்டாயிட்டான். ஏன்னா அந்த சைபார்க் முட்டா பையன் என்னைய ஏமாத்திட்டான். ஏன்னா இங்க எந்த ஒரு கிளவியுமே இல்ல, இது வெறும் மூத்தர சந்து அப்படி இப்படின்னு லூசு மாதிரி பேசிட்டு இருப்பான். உடனே அவன் அல்லக்கைங்கெல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருப்பாளுங்க. இங்க நம்ம பிராங்கி நான் புடிச்சிட்டேன், இனி வேலையை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே என்னடா பண்ண போற, என்ன பண்ண போற,
என்னைய விடுடான்னு சொல்லி மண்டையா அடிப்பான். ஆனா அப்பவுமே அவன் விடுற மாதிரி இல்ல. இங்க இவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பிராங்கி ஏதோ புதுசா பண்ண போறாருன்னு. அப்போங்கும் போது அந்த சீனியர் பிங்க் அப்படியே டைவ் எல்லாம் போட்டு வேகமா அந்த ஃபேக்டரியை நோக்கி வந்துட்டு இருப்பான். அவன் என்னடானா என்னைய விடுறான்னு அவன் மூஞ்சா அடிப்பான். என்ன அடிச்சாலும் சரி பிராங்கி விடுறதா இல்ல. அந்த முட்டா பையன் என்னைய தூக்கி அடிப்பான். அதை பண்ணுவான் இதை பண்ணுவான்னு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பானா. அவளுக்கு ஒன்னும் புரியல. பின்னாடி அந்த சீனியர் பிங்க் வேகமா வந்துட்டு இருக்கான் பிராங்கி அட்டாக் பண்றதுக்காக. அப்படி வந்தவன் ஒரு ஜம்ப போட்டு கேட்டியர் பஞ்சுன்னு ஸ்ட்ரெயிட்டா வருவான். அப்ப பிராங்கி அவளை தூக்கி பிராங்கி சவுத்லேண்ட் சூப்ளெக்ஸ்ன்னு வேகமா வந்துட்டு இருக்கவனோட மண்டையில இவளோட மண்டையை வச்சு ஒரு இடி. சொல்ல போனா ரெண்டு பேர்த்துக்குமே சரியான அடி. இப்படி ஒரு அடி அடிப்பான்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அங்க பார்த்தா அவன் தண்ணியில மிதக்கிற மாதிரி மிதந்துட்டு இருப்பான். இவ பார்த்தா மண்டையெல்லாம் வீங்கி போய் பேன்னு கிடப்பா. ஆனாலுமே அவன் மட்டையாகல. அந்த மண்டையோட காட்டுத்தனமா எந்திரிச்சு டே முட்டாப்பால நீ அடிச்சதுல என் மண்டையெல்லாம் வலிக்குதுடா. என் மண்டை என்ன சுத்திலா வாய்ஸ்டத்துக்கு தூக்கி அடிக்கிற. என்ன பார்த்தா எப்படி தெரியுது நான் இந்த ஃபேக்டரியோட பவர்ஃபுல்லான மேனேஜர். என்ன போய் இப்படி பண்ணலாமா ஆஹா ஓஹோன்னு கத்திட்டு இருப்பா. உடனே லிட்டில் பீப்புள் ஒரு ஆளு அவ காண்டாயிட்டானா அவளை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால இங்க நிக்காதீங்க ஓடுங்க அம்மானுங்க. அவளுமே லூசு மாதிரி தான் பேசிட்டு இருப்பா. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அது தெரியுமா? இந்த ஃபேக்டரியில யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள பனிஷ் பண்ற பவர் என்கிட்ட இருக்குது. நீ பண்ண தப்புக்கு உனக்கு மரணம் தான் தண்டனை. ஏன்னா நீ பண்ணது அந்த மாதிரி ஒரு வேலை தான். என்னைய இன்சல்ட் பண்ணில அதுவே நீ பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு தான். உன் பாடியை துண்டு துண்டா கட்டி ஏச்சி வெட்டி என்னோட வேக்கம் கிளீனரை வச்சு இழுத்து அதுக்கப்புறம் குப்பையில கொண்டு போய் கொட்டிடுவேண்டா அப்படின்னு கேப் விடாம பேசிட்டே இருப்பா. உடனே பிராங்கி ஒரு முத்தம் கொடுத்துருவானா. அவளாதான் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவளை நேரமா பச்சையா திட்டிட்டு இருந்தவ திடீர்னு அவகிட்ட பூனை குட்டி மாதிரி போய் அப்படின்னா நீங்க இனிமேட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு வலிஞ்சு பேச ஆரம்பிச்சிருவா. சுத்தி இருக்க எல்லாருமே அப்படியே பேந்த முழிப்பாங்க. ஏன்னா அந்த மேனேஜர் இவ்வளவு நேரம் ராட்சசியா இருந்தவ இப்ப கம்ப்ளீட்டாவே மாறிட்டா. அந்த டைம்ங்கும் போது அந்த சீனியர் பிங்க் அப்படியே எந்திரிச்சு வந்து இது எல்லாமே உன்னோட ஃபால்ட்னு அந்த ஃபேக்டரி மேனேஜரை சொல்லுவானா. அவன் ஏன் எதுக்குன்னு அப்படியே பதறுவா. அதாவது ரெண்டு ஆம்பளைங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது குறுக்கால இந்த மாதிரி வந்தான்னா அது உன்னோட தப்பு. நீ எல்லாம் அப்படி வரக்கூடாது. ஏன்னா நாங்க தான் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். அது மேன்லியா இருக்கும் அப்படி இப்படின்னு லூசுத்தனமா அவன் என்னென்னமோ பேசுவான். உடனே அவளும் ஆமான்னு சொல்லி இழுச்சிட்டு இருப்பாளுங்க. இப்ப சீனியர் பிங்க் தெளிவா சொல்லிடுவான் நான் கண்டிப்பா உன்னை அந்த ஃபேக்டரியை டெஸ்ட்ராய் பண்ண விடவே மாட்டேன்னு. உடனே பிராங்கி டேய் வாயால சொல்லாத கையால ப்ரூவ் பண்ணு. அப்ப ஒத்துக்கிற நீ ஆம்பளன்னு. அதுக்கு முன்னாடி இப்படி சீன் போடாதேம்பா. அந்த ஃபேக்டரி மேனேஜர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பா. இங்க அந்த லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆவாங்க. ஏன்னா இப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குமே டைரக்டா சண்டை. அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணாம கையால ஆம்பளைங்க மாதிரி அடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் மாத்தி பயங்கரமா போஸ்ட் கொடுப்பாங்க. இதுல யாரு ஜெயிப்பா யாரு தோப்பான்னு சொல்லி சுத்தி இருக்க எல்லாத்துக்குமே அவ்வளவு ஆர்வம். வாய்க்குள்ள போய் வீடு கட்டி தங்கியே இருந்தாலும் அதை பத்தி கவனிக்காத அளவுக்கு ஆர்வமா வாயை பொழந்துகிட்டே அவங்க சண்டையை பார்ப்பாங்க. சரி நிஜமாவே கையால தான் அடிச்சுக்க போறானுன்னு பார்த்தா அதான் இல்ல. ரெண்டு சில்லற பயிலும் சில்லறத்தனமா அவனுக்கு பவரை வச்சு அட்டாக் பண்ணிக்குவானுங்க. இப்படி ஒரு கன்றாவியான சண்டையை பார்க்கறதுக்கு காரி துப்பிட்டு போயிடலாம். அப்படி ஒரு அருமையான சண்டை. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.